நான் மதிதா இந்து கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனது பெயர் ஜெனி ரோஷினி. காஞ்சி மகாபெரியவர் வாழ்க்கை கடுமையான துறவு வாழ்க்கை. பிச்சை எடுத்துத்தான் உண்ண வேண்டும். அதிலும் அந்த உணவில் புளிப்பு, உப்பு, இனிப்பு இருக்கக்கூடாது. மறுநாள் தேவைப்படும் துணியை கூட தண்டலத்திலே சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் கடுமையான வாழ்க்கை. எதற்காக இந்த துறவு வாழ்க்கை? பல சம்பவங்கள் அதற்கு பதில் சொல்கிறது. அதில் ஒன்று, சாமிகளுக்கு எதை காணிக்கையாக கொடுத்தாலும் அப்பவே பக்கத்தில் இருப்பவருக்கு கொடுத்து விடுவார். ஒரு முறை தாலி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. அதை அருகிலிருந்த ஏழை மாணவிக்கு கொடுத்துவிட்டு மகாபெரியவர் சொல்கிறார், காமாட்சிக்கு கொடுக்கிறதும் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்கிறதும் ஒன்று. தன்னலமற்ற செயலை தான் இறைவனுக்கு செய்யும் மிகச்சிறந்த வழிபாடு என உணர்த்தி இருக்கிறார். தங்களுடைய சொந்த நிலத்தை சிவன் கோவிலுக்கு தானமாக கொடுத்த இஸ்லாமிய குடும்பத்தை ஆசீர்வாதம் செய்துவிட்டு மகாபெரியவர் சொல்கிறார், நீங்கள் கட்சி யாத்திரை மேற்கொள்ள வேண்டிய மொத்த பொறுப்பையும் மடம் ஏற்றுக்கொள்ளும். இங்கே மதங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒருவன் தான். அதனால் அத்தனை மற்றவர் மீதும் தீராத அன்பு காட்டினார் காஞ்சி மகாபெரியவர். பெரியவா, நான் காமாட்சி சாப்பிட்றத நேரில் பார்க்கணும். அப்படியா? ஒன்று பண்ணு, தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிடி அரிசியை எடுத்து வை. மொத்தமாக சேர்ந்த பிறகு நீயே சமைச்சு முடியாத மக்களுக்கு கொடு. அவர்கள் உண்ணும் போது கண்ணில் தெரிவாள் காமாட்சி என்று சக மனிதர்களிடத்தில் காட்டும் அன்புதான் இறைவனை நம்மிடத்தில் காட்டும் என்று காட்டியவர் தான் காஞ்சி மகாபெரியவர். நாம் அனுபவிக்கும் அத்தனை துயரங்களுக்கும் காரணம் இந்த கர்ம வினை. இதை அறுத்தெறிய மகான் 3 வழிகளை சொல்கிறார். இறைவனிடத்தில் அன்பு செலுத்துங்கள், அவர் பெயரை இடையிறாது உச்சரியுங்கள், எந்த வேலையை செய்தாலும் அவனுக்குரிய சேவையாக செய்யுங்கள், தினமும் திருக்குறளும் திருவாசகமும் படியுங்கள், வாழ்க்கை மேன்மையடையும். நம்முடைய உடலுக்குள்ளே இறைவன் இருக்கிறார். ஆனால் நான் தான் ஜாதி, மதம், ஆசை, வெறுப்பு என திரையிட்டு இருக்கிறோம். பெரியவர் காட்டிய பாதையில் செல்வோம். திரைகள் விளக்கப்படும். இறைவனை காட்டுவார். நம்மையும் இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துவார். நன்றி.